சேனல் ஃபைனன்ஸங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் வடிவேல். எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தமிழனாய் இருப்பதில் பெருமை கொள்வோம், இந்தியனாய் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம். எல்லோருமே தமிழ் பற்றும் தேசப்பற்றோடும் நாம் ஒரு கணமும் நம்முடைய வாழ்வினை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் நான் பேசக்கூடிய கருத்துக்களில் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறேன். சரியாகும் பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கருத்தில் நம்ம எல்லாரும் ஒரு சேர நிற்கலாம். இன்னைக்கு நான் அப்படி பேச வந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. 13வது நாட்களுக்கு மேலே போராட்டம் நடத்துக்கும் போது காவல்துறை ஏதோ காட்டு மிராண்டித்தனமாக குப்பைகளை வாரி குப்பை தொட்டிகள் போடும் அவர்களுடைய அந்த வேலையை செய்வது போல மக்களை அப்படியே குப்பை வண்டியில் ஏற்றுற மாதிரி தூக்கி கொண்டு போடுறாங்க. அவங்களும் இந்த நாட்டின் மக்கள் தானே அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட அந்த காவல்துறையினருக்கு இருக்காதுன்னு தெரியல. மேலே இருக்கவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, நீங்கள் கையாளும் விதம்னு ஒன்று இருக்குல்ல. நான் உங்களை நேரடியாக குறை சொல்ல விரும்பலை காவல்துறையை, ஏன்னா உத்தரவு உங்களுக்கு வருது, என்ன வேணாலும் பண்ணு தூக்கி உள்ளே போடுன்ற மாதிரி வருது. ஆனால் நீங்களும் அதை காட்டுமிராண்டித்தனமாக அப்படி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஒரு மிக கொடூரமான செயலை இந்த காவல்துறை அன்னைக்கு நைட்டு அரங்கேற்றிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அன்றைக்கு அடுத்த நாள் இந்த கைது நைட்டு நடக்குது அப்படின்னா அடுத்த நாள் ரஜினிகாந்தனுடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்படியே திரைத்துறையினர் பின்னாடியே போயிடுவாங்க, நாட்டு சமூகத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி திமுக அரசு மிக அருமையாக இரவோடு இரவாக மக்களை தூக்கி அப்புறப்படுத்த அந்த போராட்டம் நடத்துறவங்கள இன்னொரு பக்கம் கூலி படத்தை பார்க்க நம்ம மக்கள் எல்லாம் பின்னாடி போயாச்சு, நடிகர்கள் பின்னாடி. உங்களுடைய கணக்கு தப்பா போச்சு. யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்பதான் திரும்பி பார்க்குது. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படியே எப்போதும் திரைத்துறையினர் பின்னாடியே போயிடுவாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்னு. கொஞ்சம் விழிச்சுக்கிட்டான் தமிழன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாருமே. ஏங்க குப்பை வண்டியில குப்பை அள்ளி போற மாதிரி ஆடுறீங்க, அப்படி தூக்கி மக்களை போடுறீங்க. எத்தனை பெண்கள் மீது காவல்துறையினர் அப்படியே அவங்க கைகளை வைத்து அடக்குமுறையில் ஈடுபட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. ஒரு பெண்லாம் கதறாங்க, கையே உடைச்சிட்டாங்கன்றாங்க. பெண்களின் பல இடங்களில் தவறான நோக்கத்தோட கை வச்சிருக்கீங்கன்னு அந்த பெண்களை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க ஒரு அறவழியில போராட்டம் நடத்துறாங்க. நீதிமன்றம் சொன்னுச்சுன்னா உடனே பண்ணிடுவீங்களா? நீதிமன்றம் சொல்ல எல்லாத்தையும் நீங்க கேட்குறீங்களா? அறநிலையத்துறை கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்குதுன்னு சொல்லிச்சு நீதிமன்றம், ஒத்துக்கிறீங்களா? போத இல்லை நீங்க இந்த ஓடிபி வாங்கினீங்களா வீடு வீடா போயிட்டு, அதை நீதிமன்றம் தப்புன்னு சொன்னுச்சு. அப்பீலுக்கு உச்ச நீதிமன்றம் போனீங்க. ஒரு நாளைக்கு 50 லட்சம் 40 லட்சம் வாங்கக்கூடிய வக்கீலை வச்சு போறீங்க. ஏன் அப்ப நீதிமன்ற உத்தரவை மதிக்கல? நீங்க மட்டும் நீதிமன்றம் கொடுக்குற இதெல்லாம் மதிக்க மாட்டீங்க, மக்கள் மதிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உடனே காவல்துறையை குவிச்சு தூக்கி கொண்ட போட்டுருவீங்க. அக்கா மேயர் பிரியா உடனே சொல்லிடுவாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா உடனே செஞ்சுட்டோம்னு. எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்களை செய்றீங்கன்னே புரியல. ஆனா அந்த சீமான் ஒருத்தர் இருக்காரு, ஏங்க இந்த பிரச்சனைக்கு சீமான் வந்து நின்னார்ல, உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னு தோணுது நினைக்கணும். பிரச்சனைகளுக்கு மட்டும் சீமான் வரணும். உங்களோட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போன யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? ஜெயிச்சு ஆட்சிக்கு போறவங்க நல்லா தெளிவா அவங்க வேலைகளை மட்டும் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை போது வந்து நிற்க மாட்டாங்க. ஆனா சீமான் வந்து நின்னாரு. பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாலும் அவர் வந்து நிற்கிறாரு உங்களுக்காக. எப்போதான் நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. இதுல ஒரு இன்னொரு கொடுமை என்னன்னா, இன்னைக்கு காலையில பாக்குறேன், ஒரு சில தரப்பினர் இந்த தூய்மை பணியாளர்கள் எங்க ஒத்துமை இல்லாட்டி எப்படிங்க நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுது. ஐயோ எனக்கு காலையில உணவு கொடுக்குறாங்க, தங்க வீடு கொடுக்குறாங்களா, 10 லட்சம். ஏமா சொல்லுவாங்கம்மா, செய்வாங்களா? அதை பத்தி நினைச்சு பார்த்தீங்களா? அவசர அவசரமா 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு வச்சுமா. அப்போ வாக்குறுதி சொன்னார் 2021. இன்னைக்கு 2025, 26 எலெக்ஷன் முடிய போகுது. இந்த தேர்தலே உங்களோட ஆட்சி காலமே முடிய போகுது. இப்போ வந்து இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க, செய்யறேன்னு சொல்றாங்க. 2021 சொன்னதே செய்யல, இப்போ சொல்றது செஞ்சிருவாங்களா அவங்க இன்னும் ஒரு 8 மாசத்துல? நீங்களும் கண்ணீர் விட்டு அழுகுறீங்க. அப்படியே இன்னைக்கு காலையில கொஞ்சம் அப்படியே சாப்பாடு வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே எப்படித்தான் நீங்க தமிழ்நாடு தமிழனும் திருந்தவே மாட்டான் காலம் முழுக்க. அவன் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்க, நல்லா வாங்கிட்டு இந்த காலை விட்டுட்டு போயிரு. இன்னைக்கு சொல்றீங்க எனக்கு இது தருது, எனக்கு என்னது இந்த 10 லட்சம் வருது, சப்போஸ் ஏதாச்சும் எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அப்படின்றீங்க. வீடு தருதுன்றீங்க, காலை உணவு தருதுன்றீங்க. இது தருதுமா, நீ அந்த வேலையில் இருந்தால் தானே உனக்கு வர. ஒரு தனியார் கம்பெனிக்காரன் அவன் நாளைக்கு வேலையை விட்டு தூக்குனானா நீ தனியாளா போவ. அப்போ உனக்காக யார் வந்து நிற்பா? இப்போ அவங்க சரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பின்னாடி எல்லாரும் கைகூண்டி நின்னீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். டெம்பரவரி எத்தனை நாளுக்கு உங்களுக்கு? ஏமா படிச்சுட்டு ஏதோ கையெழுத்து போடுற வேலைக்கு மாதம் 20,000 30,000 வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அவன் படிக்கிறான், அதனால அவனுக்கு வேலை ஏமா நீ உயிரை காப்பாற்றுற வேலை பார்க்குறீங்கம்மா. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சுய சிந்தனைகள் வேண்டாம்? போய் ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்களே நின்று அவங்க கூட. உங்களுடைய பிள்ளைகளும் மிகப்பெரிய இடங்கள் படிக்க வேண்டாமா? நீங்கள் என்ன மற்ற ரகமான வேலையாக பார்க்குறீங்க? நீங்களே அப்போ உங்களுடைய தொழிலை வந்து குறைத்து காட்டுறீங்களா? எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும். இவங்க மட்டும் எம்எல்ஏக்கெல்லாம் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்களே. எனக்கு விவரம் தெரிஞ்சு 50,000 70,000 80,000 இப்போ 1,05,000 நிற்கிது சம்பளம். எம்எல்ஏ அப்படி என்ன பண்ணுறாங்க? அதில் எக்கச்சக்க அவங்களுக்குன்னு சிறப்பு சலுகைகள் வேற. இப்படி இப்போ தமிழனுடைய மானம், எனக்கு தமிழனை பேசுகிற கோபமாக வருது இப்போ. ஏன்னா நம்ம தமிழனா சொல்லிக்கிறோம் அப்படின்னு. இப்படி போயிட்டு இந்த ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இது தர்றாங்களா அது தர்றாங்களா சொல்லவா செய்வானா?
இத்தனை மக்கள் போராடுறாங்களே, நைட்டு அவங்க ஏன் இப்படி வேலை மெனக்கெட்டு போராடணும் உங்களுக்காக இருந்து? நீங்கள் நேக்க அப்படியே அழுதுகிட்டு போயிடுறீங்க. நாளைக்கு இந்த ஒரு அம்மாலாம் அழுது அப்படியே சீன் கிரியேட் பண்ணிதான் நீ நாளைக்கு அவன் நடுரோட்டை நிற்கும் போது அந்த நிலைமை தெரியும். புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த அரசியல் எப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்க. நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றத ஃபஸ்ட்டு தள்ளி நின்று பாருங்க. இன்னைக்கு அவன் தரக்கூடிய சில பல ஆசைகளுக்கு காட்டுறாங்க அப்படின்றதுனால போய் விழுந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் பசிக்குதுன்னு மீன் கொடுக்கலாம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு மீன் கொடுப்பான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு? கொஞ்சமாச்சும் ஒருத்தவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்கன்னா பின்னாடி நில்லுங்க. நீங்களே இப்படி ஒரு பிரிவாக போனீங்கன்னா அப்புறம் இந்த போராட்டத்தினுடைய அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. நீங்கள் தனியார்னு எல்லாம் தனியாருக்கு விட போகிறாங்க. நீங்கள் இப்போ புரியாது உங்களுக்கு, ஜாலரா அடிச்சுட்டு பின்னாடி நிற்கிறவங்களுக்கு இப்போது புரியாது என்னுடைய கருத்து, இந்த போராட்டத்தினுடைய வழி. சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நில்லுங்க. உங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பீங்கல்ல, அப்போ அந்த வழி புரியும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. படித்து விட்டு கையெழுத்துடன் மட்டும் தான் சம்பளமும் ஊதிய உயர்வுனா அப்புறம் நீங்கள் எதுக்கு இந்த வேலை பார்க்கணும்? நீங்கள் பார்க்குறது ஒரு சோசியல் தான், ஒரு சமூக சேவைக்கான ஒரு வேலை தான்மா. மருத்துவர் நோய் வந்ததுக்கப்புறம் தான் தீர்த்து வைக்க போகிறாரு. நோய் வராமல் பார்த்துக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுடைய வேலைகள் நீங்களே மட்ட ரகமாக குறைச்சி காட்டாதீங்க. உங்களுடைய வேலையும் உங்களுடைய பணியும் சாலச்சிறந்தது, மிகச்சிறந்தது. எனது பணிக்கான ஊதியத்தை கூட ரிஸ்க் எடுக்கிறது அதிகமாக. நீங்கள் கையை வைக்கிறீங்க ஒரு இடத்துல, பாட்டில் கிழிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேடு கிழிக்குது, அந்த பிளேடு மூலமாக அவன் எவன் யூஸ் பண்ணிட்டு போட்டாலும் அது எது உங்களுக்கு கைக்கு வரும்? ரிஸ்க் எடுக்கிற தொழில் பார்க்குறீங்கம்மா, நீங்கள் வேலை பார்க்குறீங்கம்மா, உங்களுக்கான ஊதியத்தை கேட்கணும். அதுக்கான ஒரு போராட்டத்தில் இப்படி இருக்காங்க பாதி பேர். நீங்கள் இப்படி ஜாலரா அடிச்சுட்டு கண்ணி விட்டுட்டு போய் நிற்கிறீங்களே, உங்களுக்கு நான் என்னது சொல்கிறது? நான் பெண்கள் இப்படி பண்ணுறீங்க. முதல்ல வேதனையாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. முதல்ல தமிழன் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இல்லாத வரைக்கும் எனக்கு தெரியும் தமிழ்நாடு தாங்குமான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடு அக்கா பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஒரு இனம் என்றைக்கு தன்னுடைய இனத்தின் பெருமையை அறிந்து அதனுடைய வழி செல்லாமல் இருக்கிறதோ, அந்த இனம் அழியும் போது இல்லை அழிந்து விடும். அன்றைக்கு தான் அந்த வழி உங்களுக்கு புரியும். பார்க்கலாம். இந்த போராட்டம் மிச்சம் மீதி பண்ணுறவங்களாச்சும் தீர்வு கிடைக்குதா? இல்லை இந்த கவர்மெண்ட் இந்த ஜாலரா போட்டு இப்படி எல்லாத்தையும் ஆசை காட்டி மோசமானதா அப்படின்றதையும் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத.